தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் கடந்த 4ஆம் தேதி அன்று தொடங்கியது. வீடு வீடாக சென்று படிவங்களை கொடுத்து வாக்காளர் விவரங்களை பூர்த்தி செய்யும் பணியை தேர்தல் அலுவலர்கள் வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி வரை மேற்கொள்வார்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 6.36 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக எப்படி 6.34 கோடி வாக்காளர் விவரங்களை நேரில் சென்று சரிபார்க்க முடியும் என்று கேள்வி எழுந்திருக்கு. அதன்படி இன்னும் பல பகுதிகளில் கணக்கீட்டு விண்ணப்ப படிவம் கொடுக்கும் பணி இன்னும் தொடங்கப்படவில்லை. இந்த குற்றச்சாட்டு இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஆன்லைன் மூலம் கணக்கீடு படிவத்தை நிரப்புவதற்கான வசதியை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தி இருக்கு. சரி, தற்போது படிவத்துல என்ன இருக்கு, எப்படி நிரப்புறது அப்படிங்கிறத மறுபடியும் ஒருக்கா பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலின்படி வாக்காளரின் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், முகவரி, வாக்காளர் பட்டியல் வரிசை எண், பாகம் எண், வாக்குச்சாவடி பெயர் மற்றும் அமைவிடம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், QR கோட், தற்போதைய புகைப்படம் ஆகியன ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கும். தற்போதைய புகைப்படத்திற்கு அருகில் புதிய புகைப்படத்திற்கான இடமும் இருக்கும். அதுல உங்களுடைய இப்போதைய புகைப்படத்தை ஒட்ட வேண்டும். அதன் பிறகு கீழே கேட்கப்பட்டுள்ள விவரங்களை நீங்கள் கவனமா நிரப்பணும். அதாவது வாக்காளரின் பிறந்த தேதி, ஆதார் எண், கைபேசி எண் ஆகியவற்றை கவனமா நிரப்பணும். அதன் பின்னர் தந்தை அல்லது பாதுகாவலரோட பெயர், அதே போல தந்தை அல்லது பாதுகாவலருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், தாய் பெயர், தாயின் வாக்காளர் அடையாள அட்டை எண், கணவன் அல்லது மனைவி பெயர் மற்றும் அவரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் ஆகியவற்றை கவனமா பார்த்து குறிப்பிட வேண்டும். இதற்கு கீழே மேலும் ஒரு விவரம் கேட்கப்பட்டிருக்கும். அதாவது 2002 நீங்கள் வாக்களிச்சிருந்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம். இதற்கு கீழே மேலும் ஒரு விவரம் கேட்கப்பட்டிருக்கும். அதாவது 2002 நீங்கள் வாக்களிச்சிருந்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களோட விவரங்களை இங்க பதிவிட வேண்டும். ஒருவேளை 2002 நீங்க வாக்களிக்கல அப்படின்னா 2002 வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய தாய் அல்லது தந்தையின் விவரங்களை குறிப்பிட வேண்டும். உதாரணமா தந்தையின் பெயர், அவரோட வாக்காளர் அடையாள அட்டை எண், சட்டமன்ற தொகுதி, மாவட்டம், மாநிலம் ஆகியவற்றை நீங்க குறிப்பிட வேண்டும். இறுதியா வாக்காளரின் கையொப்பம் என்ற இடத்துல உங்களுடைய கையொப்பத்தை நீங்க போடணும். உங்கள் தொகுதி வாக்குச்சாவடி அலுவலரும் அதுல கையெழுத்து போடுவார். 2002 சிறப்பு தீவிர திருத்த பட்டியல்ல உங்களுடைய பெயர், தாய் அல்லது தந்தையின் பெயர் இருந்தா எந்த கூடுதல் ஆவணங்களும் தேவையில்லை. ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் வாக்குச்சாவடி அலுவலர் உங்களுடைய அடையாள ஆவணங்களை கேட்கலாம். அந்த வாக்காளர் பட்டியல்ல உங்களுடைய பெயரும் இல்லை, உங்களுடைய பெற்றோரோட பெயரும் இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய படிவம் அடையாள ஆவணங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். அதே சமயத்துல அடையாள ஆவணங்களை கண்டிப்பா கொடுக்கணும். படிவத்துல வெள்ளை நிற பின்னணி கொண்ட புதிய புகைப்படத்தை ஒட்ட வேணும். 2 பிரதிகள் வழங்கப்படக்கூடிய நிலையில அதனை பூர்த்தி செய்து ஒன்றை வாக்குச்சாவடி அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். மற்றொரு பிரதிகளை அவரோட ஒப்புதல் பெற்று நீங்க வச்சுக்கிடலாம். படிவத்தை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க கூடாது. அதே போல திருத்தங்கள் இல்லாம ரொம்ப கவனமா நிரப்பணும். நிரப்பியவுடன் அதை ஒரு பிரதி எடுத்து வச்சுக்கிடலாம் அல்லது ஆவணமாக ஸ்கேன் செய்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு நிரப்புறதுக்கு கடினமா இருந்துச்சு அப்படின்னா அலுவலரிடம் அல்லது அரசியல் கட்சியின் சார்பில் இருக்கக்கூடிய 2ஆம் நிலை வாக்குச்சாவடி அலுவலர்களிடம் உதவியை நாடலாம். தவறுகளின்றி படிவத்தை கண்டிப்பா நிரப்பணும். படிவம் பூர்த்தி செய்யறதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தா படிவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலரின் கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். படிவத்தில் வாக்குச்சாவடி அலுவலரின் பெயர் மற்றும் அவரை நீங்க தொடர்பு கொள்றதுக்கான எண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கும். டிசம்பர் 4ஆம் தேதிக்கு உள்ள நீங்க இந்த படிவத்தை பூர்த்தி செய்து விண்ணப்பத்தை வழங்க வேண்டும். படிவத்துடன் முதல்ல எந்த ஆவணங்களையும் வழங்க தேவையில்லை அப்படின்னும், உங்கள் விண்ணப்பங்கள்ல சந்தேகங்கள் இருந்தா தேவைப்பட்டா வாக்குச்சாவடி அலுவலர் உங்களிடம் ஆவணங்களை கேட்பார் அப்படின்னும் தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு.